அதை விளங்கணும், பாண்டரி அதை ஆய்வு செய்யணும், பிராக்டிஸ் இட் அதை வாழ்க்கையில அமல் செய்யணும், ஸ்ப்ரெட் இட் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 6 குர்ஆனுடைய கடமைகள், the duties of Quran. இந்த குர்ஆனுடைய கடமைகளை நம்ம செய்வது நம் மீது மிக முக்கியமான பகுதி. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் தி ஸ்பானிஷ் முஸ்லிம்ங்கிற புத்தகத்துல எழுதுறாரு, ஸ்பெயின் 800 வருஷம் ஆட்சி வீழ்ந்து போதனுடைய காரணம் என்னன்னா, அந்த மக்கள் எப்பொழுது குர்ஆனை விட்டு தூரமானார்களோ இந்த சமூகம் மிக மோசமாக வீழ்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை விட்டு தூரமாகுதோ அந்த சமூகத்தினால் ஒருபோதும் எழுச்சி அடையவே முடியாது. அந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுதான் மதரசாக்களுடைய நோக்கங்கள். இன்னைக்கு உலகத்துல 800 கோடி மக்கள் வசிக்கிறோம். 800 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 190 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். 26% ஈக்குவல் 26%. உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல 26% முஸ்லிம்கள். ஆனா மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓத தெரிந்த மக்கள் வெறுமனே 3-4% மக்கள் தான் குர்ஆனை பார்த்து ஓத தெரியும். இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து வைக்க போறோம்? இந்த ரிசாலத்தை பாதுகாக்காம ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்த போறோம்? மதரசாக்களுடைய நோக்கம் என்ன? இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது இரண்டாவது. எல்லா நபிமார்களும் செய்த இரண்டாவது மிக முக்கியமான வேலை. மூணாவது ஷரியத். குர்ஆன் வாழ்க்கையில என்ன சொன்னுச்சோ, the guidance of humanity, மனித இனத்திற்கு குர்ஆன் என்ன வழிகாட்டுதல் கொடுத்ததோ அந்த வழிகாட்டுதலை வாழ்க்கையாக இம்ப்ளிமெண்டேஷன் அமல்படுத்தியதுதான் ஷரியத் மார்க்கம். அந்த ஷரியத்தை பாதுகாக்க வேண்டிய, ஷரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் நம்ம சொல்லணும், ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல, இஸ்லாம் என்பது பிற்போக்குத்தனம் அல்ல, இஸ்லாம் என்பது மனிதனை சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதல்ல, இஸ்லாமிய மார்க்கம் என்பது, ஷரியத் என்பது சுதந்திரத்தின் உச்சம். ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ஒரு கார் எப்ப வேகமா போகும்? ஒரு கார்ல எப்ப பிரேக் சரியா இருக்குதோ அப்பதான் அந்த காரை வேகமா ஓட்டுவோம். பிரேக் இல்லாத காரை வேகமா ஓட்ட மாட்டோம். பிரேக் என்பது ஒரு காரினுடைய அடிமைத்தனம் அல்ல. ஒரு கார் 300 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும் எப்ப பிரேக் சரியாக இருக்குதோ. பிரேக் என்பது ஒரு காரினுடைய அடிமைத்தனம் அல்ல. பிரேக் என்பது ஒரு காரினுடைய சுதந்திரம். ஷரியத் என்பது மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்ட அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது மனிதனுடைய சுதந்திரத்தின் உச்சம். ஒரு மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து இன்பமாக வாழணும்னா அவன் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை அவனுக்கு தேவை. That is called ஷரியா. இதை இளைஞர்களுக்கு மத்தியில் நாங்க பேசணும். இளைஞர்களுக்கு மத்தியில் இதை நாங்க பேசணும். இன்னைக்கு இளைஞர்கள் 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிருக்கிறாங்க. They have faced 4 kind of problems. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க பார்க்கிற படங்கள், நாடகங்கள், நெட்ஃபிளிக்ஸ், பிரேம், அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி, சோசியல் மீடியா அவங்களை அறியாம அவர்களை அதை கொலை செய்து கொண்டிருக்கு. மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில, இளைஞர்களுக்கு மத்தியில அந்த விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். வாட் இஸ் ஷரியா? ஷரியானா என்ன? மார்க்கம்னா என்ன? குர்ஆன்னா என்ன? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவுரை இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில தேவை. கல்ச்சரலி இவங்க பாதிக்கப்படுறாங்க. படங்களை பார்த்து, நாடகங்களை பார்த்து வாழ்க்கையில அமைத்துக் கொள்ளக்கூடிய சமூகம் உருவாகி கொண்டிருக்கு. இதிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க தான் மதரசாக்கள் கட்டமைக்கப்படணும். மதரசாக்கள் சமூகத்தினுடைய கோட்டைகள். மதரசாக்கள் உருவாக்குவதை கொண்டுதான் சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். சாதாரண விஷயம் அல்ல. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இந்தியாவில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பெங்கால பிரிவினை ஏற்படும் போது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இங்க உண்டானுச்சு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி 1707 வஃபாத்தான பிறகு இந்தியாவில் இஸ்லாம் இன்னைக்கு இவ்வளவு வலிமையாக நிக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் மதரசாக்கள். வரலாற்றுகள் எடுத்து படிங்க. வரலாறுகள் தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது, பாதுகாக்கவே முடியாது. நான் என் வயதுள்ள இளம் உலமாக்களுக்கு, வாலிபர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன், தயவு செய்து வரலாறுகளை படியுங்கள். வரலாறுகள் மிக முக்கியமான சப்ஜெக்ட். மற்ற எல்லா பாடங்களும் அறிவு மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் வரலாற்று மட்டும்தான் சீர்தூக்கி பார்த்தல், முடிவுகளை தேர்ந்தெடுத்தல், காரண காரியங்களை ஆய்வு செய்தல், ஏன் தோத்தோம், ஏன் ஜெயிச்சோம், ஏன் வெற்றி அடைந்தோம், முன்னோர்களுடைய தியாகங்கள் என்ன அப்படிங்கிற அனலிட்டிக்கல் பகுப்பாய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய கலை என்பது வரலாற்று கலை. இந்த வரலாறுகளை வருங்கால வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்பெயின்ல 1418 1492 ஸ்பெயின் வீழ்ந்து போச்சு.
ஆனா இந்தியாவில் 1707 அவுரங்கசீப் வஃபாத்துக்கு பிறகு இஸ்லாம் இந்தியாவில் தாக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு பின்னாடி வந்த உலமாக்கள் அவர்கள் உருவாக்கிய மதரசாக்கள் சிஸ்டம். சாதாரண விஷயம் இல்ல, வரலாறுகளை படிங்க. மதரசாக்கள் சாதாரண விஷயம் அல்ல. இந்த கலாச்சாரத்தை, இந்த அடையாளங்களை, இந்த வரலாறுகளை பாதுகாக்கக்கூடிய கலை பீடங்கள் மதரசாக்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் 1707 வஃபாத் ஆகுறாங்க. 1703 ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் இந்தியாவில் பறக்க வைக்கிறான். அவர்கள்ட்ட இருந்து வந்ததுதான் அவங்க தொடர்புல வந்தவங்க தான் அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய மகனா. அவங்கள்ல இருந்து வந்தவங்க உபைதுல்லா சிந்தி ரஹ்மத்துல்லாஹ், முஹாஜிர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹ், காசிம் நானாத்தவி ரஹ்மத்துல்லாஹ், ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹ், அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ், ஷா அப்துல் வஹாப் சாப் ரஹ்மத்துல்லாஹ். 1742 இந்தியாவில் கான்வென்ட் எஜுகேஷன் கட்டமைக்கப்படும் போது, 1842 கான்வென்ட் எஜுகேஷன் இந்தியாவில் உருவாக்கப்படும் போது, இந்தியாவில் மதரசாக்களை உருவாக்குங்கன்னு சொல்லி இந்தியாவுடைய முதல் மதரசா உருவாக்கப்பட்டது பாக்கியாத்து சாலிஹா 1857. அதற்கு பிறகு தேவ்பந்த், அதற்கு பிறகு சஹாரன்பூர். இந்த வரலாறுகள் மிக முக்கியமானது. இளம் உலமாக்களுக்கு சொல்றேன், வரலாறுகளை படிப்பதை கொண்டுதான் வலிமையாக உருவாக முடியும். 1492 ஸ்பெயின் வீழும் போது இந்தியா விழல, அது போல விழல. காரணம் என்ன? ஒரு வலிமையான சமூகத்தை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த காலத்துல நாம செய்ய வேண்டியது ஒரு வலிமையான சமூகத்தை, இளைஞர்களை உருவாக்கணும். நம்ம இந்த ஷரியத்தினுடைய கட்டமைப்பை சொல்லிக் கொடுக்கணும். இது 3வது. 4வது, எல்லா நபிமார்களும் செய்த மிக முக்கியமான ஒரு பணி ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம். அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற உணர்வுகளை ஏற்படுத்துறாங்க. அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் இந்தியாவில் இஸ்லாம் வலிமையாக கட்டமைக்கப்பட்டுச்சு. சாதாரண விஷயம் அல்ல இது. வரலாற்றுகளை எடுத்து நீங்க துருவி ஆராயப்படும் போது எப்படி ஸ்பெயின் வீழ்ந்துச்சு, ஏன் அல்லாஹ் இந்தியாவை வீழ்த்த விடல, முன்னோர்களுடைய தியாகங்கள் என்ன, அர்ப்பணிப்புகள் என்ன, இதை படிக்கக்கூடிய இளம் சமூகத்தை உருவாக்குங்க. அதற்கு தான் மதரசாக்கள். இந்த 4 விஷயங்கள், 1 வஹ்தானியத், 2வது ரிசாலத், 3வது ஷரியத், 4வது ஆகிரத். இந்த 4 விஷயங்களையும் உலகத்துல நிலைநாட்டத்தான் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. அதை நிலைநாட்டத்தான் மதரசாக்கள் கட்டமைக்கப்பட்டுச்சு. இன்றைய காலகட்டத்தில் நாம என்ன செய்யணும்? the value of Islam, நம்முடைய இப்ப பொறுப்பு என்ன? இந்த 4 விஷயங்களை உருவாக்கணும்னா நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. வெற்றி அடையணும்னா ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும். ஒரு வேலையை ஏன் செய்யறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வேலையை நம்ம செய்யறோம், ஏன் மதரசாக்கள் நடத்துறோம், நம்ம ஏன் மதரசாக்கள்ல ஓதணும், நம்ம ஏன் உலமாக்களாக மாறணும், நம்ம ஏன் ஹதீஸை படிக்கிறோம், நம்ம ஏன் தஃப்சீரை படிக்கிறோம், ஏன் இதை படிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகளை வருங்கால இளம் சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும். இளம் சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னு தெரியாம ஒரு வேலையை செய்ய முடியாது. பல நேரங்கள் நம்ம தோத்து போனது காரணம் என்னன்னா, ஒரு வேலையை செய்யும் போது ஏன் செய்யறோம்னு நமக்கு தெரியாது, செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கஃப்லத்தா இருக்கிறோம், கவனமின்மை ஜாஸ்தி. நமக்கு அட்டென்ஷன் நம்மள்ட்ட இல்ல, அட்டென்ஷன் கவனம் இல்லை. யகூதியின மக்களுடைய ஹிதாயத்தின்மைக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலன்னா அவங்க வரம்பு மீறிய மக்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். அவங்க மக்லூபுகளாக இருந்தாங்க, வரம்பு மீறிய மக்களாக மாறிட்டாங்க. நசாராக்களுக்கு அல்லாஹ் ஏன் ஹிதாயத்தை நசீபாக்கலன்னா அவங்க லால்லீன், அவங்க உண்மையை பொய்யனும் விளங்கிக்கிட்டாங்க. ஆனா இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய பலகீனத்துக்கு இருக்கிறோம். நாங்க வீழ்ச்சி அடையல, ஆனா பலகீனமா இருக்கிறோம். மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலயும் பலகீனமா இருக்கிறோம். இந்த பலகீனத்திலிருந்து நாங்க மீட்டெடுக்கணும்னா மக்களுக்கு மத்தியில அட்டென்ஷன், விழிப்புணர்வை கொண்டு வரணும். தொடர்படியாக நம்ம ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், வருங்கால இளைஞர்களை எப்படி பாதுகாக்கணும், பெண்களை எப்படி வலிமையாக மாற்றணும், பள்ளிக்கூடங்களை ஏன் உருவாக்கணும், மதரசாக்கள் ஏன் கட்டமைக்கப்படணும். ஒரு சமநிலையான வளர்ச்சி இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. சமநிலையான வளர்ச்சி, பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், தட் இஸ் கால்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க.